தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அனும நதிக்கு தென்கரையில் அகத்திய மாமுனி வரும், அனும நதிக்கு வடகரையில் சாம்பவ மாமுனி வரும். ஆதிசிவன் பாதம் தொட தேடி நின்ற இடத்தில் அந்த முக்கண்ணனும் வந்து அமர புனித பூமி ஆச்சு. சாம்பவர் வடகரைக்கே சிறப்பாகி போச்சு. தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். பாவம் எல்லாம் நீங்கும், சாம்பவரிடம் சரணடைய துன்பம் எல்லாம் விலகும். தென்னகத்தின் காசியாகி சிவனும் இங்கே அருளும் இடம், அடைக்கலமாய் வருபவர்க்கு ஆனந்தங்கள் செழிக்கும் இடம். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். குடியிருக்க வேண்டாம், இங்கே கோயில் கொண்டு அகத்தியரை தொழ மறக்க வேண்டாம். நமச்சிவாயன் நாமம் சொல்ல எம பயமும் நீங்கும், ஓங்காரம் தீபம் காண வல்வினையும் ஓடும். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அஞ்சுண்டன் நீரணிய நோய் நொடிகள் ஓடும், சாம்பவர்க்கு தீபம் இட சாபம் எல்லாம் விலகும். அகத்தியனின் அருள் கிடைக்க அகத்தின் அழுக்கு கரையும், இங்கே அன்னதானம் இடுபவர்க்கு பலமும் நலமும் பெருகும். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். நோய் நொடிகள் ஓடும், சாம்பவர்க்கு தீபம் இட சாபம் எல்லாம் விலகும். அகத்தியனின் அருள் கிடைக்க அகத்தின் அழுக்கு கரையும், இங்கே அன்னதானம் இடுபவர்க்கு வளமும் நலமும் பெருகும். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். 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 அனும நதிக்கு தென்கரையில் அகத்திய மாமுனி வரும், அனும நதிக்கு வடகரையில் சாம்பவ மாமுனி வரும். ஆதிசிவன் பாதம் தொட தேடி நின்ற இடத்தில் அந்த முக்கண்ணனும் வந்து அமர புனித பூமி ஆச்சு. சாம்பவர் வடகரைக்கே சிறப்பாகி போச்சு. தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். பாவம் எல்லாம் நீங்கும், சாம்பவரிடம் சரணடைய துன்பம் எல்லாம் விலகும். தென்னகத்தின் காசியாகி சிவனும் இங்கே அருளும் இடம், அடைக்கலமாய் வருபவர்க்கு ஆனந்தங்கள் செழிக்கும் இடம். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். குடியிருக்க வேண்டாம், இங்கே கோயில் கொண்டு அகத்தியரை தொழ மறக்க வேண்டாம். நமச்சிவாயன் நாமம் சொல்ல எம பயமும் நீங்கும், ஓங்காரம் தீபம் காண வல்வினையும்
அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அஞ்சுண்டன் நீரணிய நோய் நொடிகள் ஓடும், சாம்பவர்க்கு தீபம் இட சாபம் எல்லாம் விலகும். அகத்தியனின் அருள் கிடைக்க அகத்தின் அழுக்கு கரையும், இங்கே அன்னதானம் இடுபவர்க்கு வளமும் நலமும் பெருகும். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அணிய நோய் நொடிகள் ஓடும், சாம்பவர்க்கு தீபம் இட சாபம் எல்லாம் விலகும். அகத்தியனின் அருள் கிடைக்க அகத்தின் அழுக்கு கரையும், இங்கே அன்னதானம் இடுபவர்க்கு வளமும் நலமும் பெருகும். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். தென்னகத்தின் காசிக்கு வாருங்கள், அகத்தியனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். நல்லா முழுமையா முழு மனதோட சொல்லுங்க, நம பார்வதி பதையே. ஏன்னா அது அந்த எத்தனை ஆயிரம் கோடி நம்ம கையில இருந்தாலும் அது நிரந்தரமா நம்ம கூட இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. என்ன சரியா தப்பா? எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் நம்மகிட்ட இருந்திருங்கிறது மகாதேவா இல்லைன்னா ஓம் நம சிவாய. இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் நம்ம வாழ்நாள் முழுக்க மட்டும் அல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தொடரும். அதனாலதான் நான் நான் நிறைய டைம் சொல்லுவேன், உங்களை சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. வழிபாடு முதல்ல என்னன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் குடிச்சிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த போட்டி சொல்லி பழங்க. வழிபாடு அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே நீங்க கொடுத்துடணும். என்ன குடிச்சு முடிஞ்சாச்சுன்னா ஒரு சுமார் 10 வச்சு 2 கற்கட்டை வச்சு ஏத்தராங்க அப்படின்னு சொல்லி பழகும். அப்படிங்கும் போது அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அது வழிபாட்டு கொடுத்தணும். செல்லம் நோண்டி நோண்டி நம்ம மூளை கட்டுப்போம். ஆனா சிவபெருமான வேண்ட வேண்ட நம்ம மூளை நல்ல முறையில சிந்தனையை கொடுக்கும். என்ன சொல்லுங்க, சரியா தப்பா? சரிதானே? செல்ல நோண்டுனா நமக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா? நம்மளுடைய மூளையுடைய பவர் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா சிவநாமன் சொல்ல சொல்ல நம்மளுடைய மூளை வளர்ச்சி அஞ்சு நல்ல கல்வியிலையோ எல்லாத்திலையும் நம்ம சிறந்த வாழ்க்கையை மறந்துட்டு சிவபெருமான மட்டும் நினைங்க அப்படின்னு ஐயாவுதான். நீங்க அம்மையை நோக்கி சென்றாலும் அம்மாள் அதைத்தான் விரும்புறான், அப்பனை நோக்கி சென்றாலும் அதைத்தான். என்ன நீங்க கூட உன்ன முழு மனதோட என்ன நினைக்கிறதுக்கு மனசு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். எதார்த்த சரிதானே? சரியா தப்பா? சொல்லுங்க அப்பா. சரி, போய் அப்படியே கும்பிடுறோம். கும்பிட்ட உடனே என்ன பண்றோம்? ஆரம்பிச்சிடும் மறுபடியும். எங்க வீட்டியா அங்க கல்விக்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம். அதனால முழு மனதோட நீங்க சில விஷயங்கள்லாம் நீங்க நான் நிறைய டைம் சொன்னேன். விநாயகர் ஆரம்பிச்சு மேல அகஸ்தீஸ்வரர் முன்பாக திருவழுக்கு பொருட்கள் அனைத்தும் கொடுக்கப்படுது. அதனால டோக்கன் வச்சிருக்கக்கூடிய அடியார்கள் மேலே சென்று வாங்கிக் கொள்ளவும். நம்ம யானை முகத்தினை இளந்திரை கோயில் எய்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுங்கினை முந்தியில் கரெக்டா நான் என்ன சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க. இப்ப விநாயகர் நாமம் போது அவர் சொல்லியாரு. அருமையான ஒரு நிறைய நாமங்கள் இருக்கு. அது ஒரு நல்ல நாமங்கள். நானேயோ தவறு செய்தேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கு அன்பே வெறுக்கிறது. சொல்லுங்க ஓம் நம. சொல்லுங்க ஓம் தாயே அபிராமி வந்தெடுத்து உலக மக்களுக்கெல்லாம் தாயான உலகமையே போற்றி. சரியாட்டி அவ ஒருத்திதான் உலக மக்களுக்கெல்லாம் தாய். அடியார இந்த திருவிளக்கு பூஜைக்குண்டான சாமான்களை அப்படி சத்தீஸ்வரன் முன்பாக எல்லா பொருட்களும் வழங்கப்படுது. அங்க வாங்கிக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி. நல்லா சொல்லுங்க. நான் இப்ப நீங்க வெற்றியா
பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை பேச விடாம ஆமா அடியார்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த பொருள் ஏதாவது குறைவு இருந்தால் நீங்க கேட்கலாம். எல்லா பொருட்களும் இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் குறைவாக இருந்தால் உண்டு அவ்வுலக அருள் கூட அவரோட நன்மைகள் உடன்பிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறைமுஞ்சல் ஆட்டிருக்கும் நந்தீச அம்மையப்பன் வாகனமே போற்றி. ஓம் நந்திகேஸ்வரா போற்றி. ஓம் அம்மையப்பன் வாகனமே போற்றி. அடுத்து சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த வலது மார்பினில் நாராயணருடைய வலது மார்பினில் யார் இருக்கா? யார் இருக்கா? மகாலட்சுமி இருக்கிறாங்க. தெரியுமா? தெரியாது. யார் தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. புரியவள் இந்த பையில பணம் வாடாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த வலது பையில. அதுதான் நானே எனக்கு தெரியாது. அப்போ நான் யதார்த்தமா ஒரு புக்கை பிரட்டி படிக்கும் போது இது கிடைச்சது. அதனாலதான் அன்னைக்கு இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 பை வச்சிருப்பேன். ஏன்னா மகாலட்சுமி இருக்கணும், சக்தி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, 3வது சரஸ்வதி இருக்கணும்ல. சரஸ்வதி எங்க இருக்கிறா? நாவின். அதான் தயவு வேணும்னா நல்லா திருப்தியா ஆர்மையா சொல்லுங்க. பொன்னரசி நாரணா தேவி புகழரசி நவரத்தினம் போல் நீனி அழகுடையாள் கருணையார் செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வேன் தாயே, வரம் கொடுப்பாய் மகாலட்சுமியே, வாழ வைப்பாய் மகாலட்சுமியே. இது நாராயணர் வழிபாடு. மகாலட்சுமி நாராயணரை சொல்லியாச்சு. அடுத்து மகாலட்சுமி சொல்லியாச்சு. அடுத்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் நாராயணன். சொல்லுங்க, ஜெய் ஆஞ்சநேயா. நல்லா சொல்லுங்க, ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீ சக்தியை ஆஞ்சநேயரும் கொடுப்பார். என்ன சொல்லுங்க, ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. அப்படியே அவருடைய ஒரு ஸ்துதி சொல்லுங்க. என்ன? ஆயுள் வர ஜெய் ஆஞ்சநேயா. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க முழு மனதோட சொல்லுங்க, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய். 4 வேதங்கள் தந்தவராம். அந்த சகாசங்கள் அத்தனையும் ஆட்சி படைப்பது அவர் தொழிலாம். இந்த பதவியை யார் கொடுத்தா தெரியுமா? அந்த பதவி யார் கொடுத்தா? படைக்கும் தொழில கொடுத்தது எல்லாமே நம்ம தலைவர் ஐயா அகஸ்தி சொல்லணும். ஐயா சாபமூர்த்தி, எங்க ஐயா அகஸ்திய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இத நீங்க சொல்ல உங்கள் ஐஸ்வர்யங்க காமிச்சு இது எதார்த்தம். இத நம்மளுடைய புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ஆமா, என்ன சரிதா? இத வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய புண்ணிய கணக்கு, நம்மளுடைய பாவ கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளவுதான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால கண்டிப்பா இப்படி வழிபாடு பண்ணிக்கங்க. அதனாலதான் எல்லா ஒரு வழிபாட்டு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓம் நம சிவாய. 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இப்படி வழிபாட்டை நீங்க கத்துக்கீங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம் தேவதைகளே போட்டு அதுக்கு ஒரு துணிய பாருங்க. சீஸ்வரர் கோயில்ல எப்படி ஒரு 1108 திருவள்ளுக்கு பூஜை இதெல்லாம் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிப்பா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க, அடியார சொல்லுங்க, கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க. ஓம் நம சிவாய. நல்ல வெற்றி கிடைக்கும்னா ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய. அதுதான் வழிபாடு பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவு ஒரு மகத்துவம், தனி மகத்துவம், தனி சிறப்பு. என்ன அத நம்ம அகஸ்தீஸ்வரர் ஐயா கோயில்ல நம்ம அடியார்கள் அருமை ஐயப்பனுடைய அடுத்த முருகர் நாம என்ன முருகனுக்கு மொட்டை ஆண்டிக்கு ஆண்டியாய் நின்றவனுக்கு அழகனுக்கு அப்பனுக்கு சுப்பனுக்கு கந்த கடவுளுக்கு மருதமலை முருகனுக்கு தோரணமலை முருகனுக்கு ஆய்குடி முருகனுக்கு ஆய்குடி பால முருகனுக்கு முருகான்னு ஓட்டோட ஓடினார். வேற ஒண்ணுமே இல்லை. முருகா அப்படின்னு ஒன்னே ஓட்ட ஓடினார். நம்பிக்கை. உங்க வழிபாடுல பேசாதீங்க, அடியார பேசாதீங்க. ஒரு
கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முருகோ அப்படின்னு நீ எப்ப கூப்பிட்டு இதெல்லாம் உண்மை. ஆனா நீங்க நம்பிக்கையோட கூப்பிடணும். பின்னை ஒருவரையார் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா செந்தில் வாழ்வே கொடியதனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே முருகை முதல் தம்பியே என்னுடைய தண்டைதான் மறுவாய் மலராய் மறுவாய் மலராய் அதியாய் விசையாய் முழுவாய் வருவாய் அருளாய் வரி. நம்ம சொல்லணும் வான்முகில். நல்லா சொல்லுங்க, அருமையான நாமம் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். வான்முகில் வளாது பொழிக. சத்தம் கேட்கல. வான்முகில் வளாது பொழிக. நல்லதவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி. நல்லா சொல்லுங்க, சத்தம் கேட்கல. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்க உலகம் எல்லாம். விளங்க உலகம் எல்லாம். சிவாய. இப்ப பஞ்சபதத்துக்கு தெரியாது. நான் தெளிவா சொல்றேன். வேயிரு தோழி பங்கன். நல்லா சொல்லுங்க, நல்லா முழு மனதோட அந்த முழுமை அந்த நாமத்தை வந்து முழுமையா உச்சரிக்கணும். வேயிரு தோழி பங்கன். சொல்லுங்க. விட குண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள். அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஓம் நவக்கிரக தெய்வங்களே போற்றி. இதுல அந்த 9க்கு இருக்கு, நமக்கு டைம் வேணும். அதனால ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்படியே இன்னொன்னு பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவது வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஐயார்களுக்கு யாராவது அதாவது கிளாஸ் தட்டு இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நாமத்தை தின்றவே பெருமானே நாங்க பிறந்தாச்சு, என்னைக்குனாலும் உன்னுடைய நீ நாள் குறிச்சிருப்ப, அது உன்னுடைய கணக்கு. நாங்க அந்த விஷயத்தை தலையிட வேண்டாம். அது வரைக்கும் எங்க மதம் இருக்கணும் பெருமானே. கேட்கணும். ஒரு அப்பா அம்மாட்ட கேட்டதானே நம்ம கொடுப்பாங்க. என்ன சரியா சொல்லுங்க, சரியா தப்பா? நம்ம உரிமையோட யார்கிட்ட கேட்க முடியும்? அப்பா அம்மாட்ட தான் கேட்க முடியும். மற்ற யார்ட்டையும் கேட்டா கொடுப்பாங்களா? உதவிதான் கொடுப்பாங்க. என்ன சரியா தப்பா? மற்றவங்க கிட்ட கேட்டா நமக்கு உதவலாம் கொடுக்காது. எனக்கு அதற்குள்ளான வழிமுறைகளையும் நான் வாழ்வதற்கும் என் குடும்பத்தை நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தணும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வெற்றியிலே முடியும். தோல்வி என்பதே வராது. பிரச்சனை என்பது வரும். அது பிரார்த்தனை செய்தால் முடியும். சரியா தப்பா? நான் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணி பெருமானே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுன்னு நீங்க கேளுங்க. அதுக்கு பிரார்த்தனை பண்ணாம அது வாட்டுக்கு நடக்கு. நான் இப்படித்தான் செல்லத்தான் பார்ப்பேன், இப்படித்தான் டிவியை தான் பார்ப்பேன், என்னுடைய பொழுத ஃபுல்லாவே நான் இந்த செல்லுலையும் இந்த டிவிலையும் இந்த பொழுதுபோக்கு அம்சத்திலையுமே தான் நான் பொழுத போக்குவேன், நான் வழிபாடு வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க அதுக்காக நீங்க சிவாய என்போருக்கு அபாயம் என்றுமே இல்லை. சிவாய என்போருக்கு அபாயம் என்றென்றுமே இல்லை. எப்படி? நம்ம அவன் குறிக்கிற நாள் வரைக்கும் நம்ம கிட்ட யாரும் கொள்ள முடியாது. ஆமா, இதுதான் அபாயம் என்றென்றுமே இல்லை. ஓம் நம சிவாய. இவன் கையில எத்தனை பேர் திருவாசகம் புக் வச்சிருக்கீங்க?
அப்படியே கையில சுற்றி யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் தூக்கி எப்படி நம்ம தொழ முடியும்? பெருமானை எப்படி நம்ம போற்ற முடியும்? எப்படி நம்ம வழிபாடு செய்ய முடியும்? சொல்லுங்க அடியார்களே, பதில் சொல்லுங்கள். இன்று இருந்தாவது இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இந்த நாளும் சரி எங்க நாள் அப்படி இல்லை என்றால் எல்லாசி கோயில் வாசல் முன்பாக ஓம் நம சிவாய. பெருமானே, நான் இனி யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், யாரிடத்திலும் குறை காண மாட்டேன், நீயே உயர்ந்தவர். ஓம் நம சிவாய. இதுதான் நம்ம வழிபாடு. கண்டிப்பாக அதே போல நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நோட்டு பேனா வாங்கி கொடுத்து நான் சொன்ன மாதிரி விநாயகர் ஆரம்பிச்சு எல்லாமே ஓம் சிவபெருமானே, தாயே பார்வதி, நந்திகேஸ்வரா, நாராயணா, மகலட்சுமி, சரஸ்வதி, முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூச்சி பழகுங்க. உங்க குழந்தைகள் காலையில வழிபாட்டு முறையை சொல்லி போட்டி வாட்டி நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் போது அந்த குழந்தை தவறான வழியில போகாது. சொல்லுங்க ஓம் நம சிவாய. இன்றே செய்வேன், நன்றே செய்வேன். இன்னைக்கு நீங்க போறீங்க, உங்க குழந்தைக்கு நீங்க பேனா பென்சில் வாங்கி கொடுத்து இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த குழந்தைக்கு உருவாக்குங்க. அதே போல நீங்களும் சாப்பிடும் போது சிவபெருமானே எனக்கு தயவு பண்ணு அப்படி சொல்லி ஒவ்வொரு தெய்வத்தை பேரா சொல்லி சொல்லி நீங்க சோறு சாப்பிடுங்க. ஏன்னா உங்க சாப்பிடும் பொழுதாவது நமக்கு பிரச்சனை இல்லாம ஒண்ணு இருக்காது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என் பெருமான். அதனால அப்படி சாப்பிடும் போதும் நீங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. குழந்தைக்கு ஊட்டும் போதும் அதே மாதிரி. அடுத்த வருஷம் நான் திருவிழாவுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எத்தனை அடியார்கள் கையில் திருவாசகம் இருக்கிறது என்பதை பார்ப்பேன். நான் உங்களுக்கு கண்டிஷன் போடல, உங்கள்ட்ட அன்பா சொல்றேன். அது உங்களுடைய விருப்பம். பெருமானுக்கு உகந்தது. உங்கள் வாதை வெற்றிப்படையில் செல்ல வேண்டுமா? பிரார்த்தனை செய்யுங்கள், திருவாசகம் வாங்குங்கள். டைம் இருக்கா? முடியாதா? நான் சொல்லி முடிச்சுட்டுமா? இப்ப நான் சொல்ல போறேன். நீங்களே உண்மைக்கு திருவாசகத்துல அடியார்கள் 2 குழந்தைங்க சகோதரி அந்த பாப்பா 2 பேர் வச்சுக்கீங்க. நான் சொல்ல பாருங்க, இப்படித்தான் கத்துக்கணும். நான் உங்களுக்கு நானும் கொஞ்சம் நான் பெரிய நான் ஒண்ணு டிகிரியோ ஒண்ணும் அப்படிலாம் இல்ல, ஒரு பெருமாள் தயவு இல்லை சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. கோகலியாண்ட ஒரு மனிதன் தான் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் கண்ணுள்ளாதான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலாட்களில் நிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடம்பில் நாட்டத்தின் சேயாய் நாணியனே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கறந்தபால் கனலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார்கள் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நல்லா சொல்லுங்க. எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என் பெருமான். பல்வினையே தன்னை மறைந்திட மூடிய அருங்கையிட்டால் கட்டி பிறந்ததோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 நல்லா சொல்லுங்க. வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும்
வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ள முருகும் நலந்தான் இல்லாதான் சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றவிக்கும் பாதிக்கும் மாரியனி நேச அருள் ஒளிக்கும் ஒளியானேன் நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஆதியனே அந்த தோன்றா பெருமையனே கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுணர்வே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரங்கே உடையானே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெஞ்ஞானார் மீட்டிங்கு வந்து பிணை பிறவி சாரானே கள்ள புலக்குழந்தை கட்டளிக்க வல்லானே நல்லிருவில் நத்தம் பைங்காடும் நாதனே பிள்ளையில் குத்தனே தென்மை சொல்லின் திருவடிங்கு சொல்லிய ஒரு நிறைய பதிகங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் மறை தந்த நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசக சுவாமிகள், சுந்தரர். அதுபோக நமக்கு பார்த்தீங்கன்னா திருமறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமறைகள்னா 12 திருமறைகள் இருக்கு. 12 திருமுறைகளையும் படிக்கணும்னா லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஒன்னே படிக்கிறது கிடையாது. கோயிலுக்கு போனோமா, என்னதான் வச்சாங்கன்னா சாப்பிட்டு போனோமா அப்படிங்கிறது. இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அந்த பதிகங்களை நம்ம காணணும். ஒவ்வொரு பதிகங்களுக்கும் ஒரு பலன் உண்டு. உதாரணமா வேயூரு தோழி பந்தன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு நீங்கள் எல்லாம் சுந்தர பெருமா, சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாச சுவாமிகள், இப்படி அடியார்கள் வந்து நமக்கு நிறைய பதிகங்கள் வச்சிருக்கோம். வாழ்க்கையில தினசரி நான் ஒரு 4 வரியாவது இந்த பதிகங்கள்ல, இந்த தேவாரம் திருவாசகத்துல ஒரு 4 வரியாவது நான் படிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை போகணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா தேவாரம் திருவாசகத்துல கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 4 வரி நம்ம மனப்பாடம் பண்ணணும். தினசரி குறைந்தபட்சம் ஒரு 2 வரியாவது பண்ணணும். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். சரியா? இறைவனை போற்றக்கூடிய பதிகங்களை பாடணும். இப்போ நம்ம ஒரே ஒரு பதிகம் பாட போறோம். என்ன பதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநீற்று பதிகம். ஞான சம்பந்த பெருமான் அருளியது. இந்த திருநீற்று பதிகத்தை ஐயாவை நினைச்சுக்கிட்டு திருநீரை நல்லா பூசிக்கிட்டு நம்ம படிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான பதிகம். சரியா? இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நம்ம கோயில்ல நிறைய அதிசயங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ஒண்ணு இல்ல, நம்ம பைரவர் சுவாமி இருக்கு இல்லையா, அந்த பைரவர் பக்கத்துல எப்பவுமே ஒரு பைரவர் படுத்திருக்காரு. உள்ள பாருங்க, ஒரு பைரவர் இருப்பாரு. அது நீங்க வேற கோயில பாத்தீங்கன்னா என்னன்னு, நம்ம கோயில்ல
மாபெரும் அதிசயம் வச்சிருக்கேன். மனப்பூர்வமா நம்ம நந்திய பெருமாள்கிட்ட என்ன அவர் மேல கைய போட்டு அவரை பிடிச்சு இழுத்து அப்படிலாம் கிடையாது. சுவாமி சிலையை முதல்ல நம்ம தொடக்கூடாது, தொடாம வழிபடணும். எங்கேயுமே சுவாமி சிலைய அந்த பணிவிடை செய்யக்கூடியவங்க தான் அதை தொடணும். நந்திய பெருமாளை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அவர் மேல தொங்கக்கூடாது. நம்ம காதுல கைப்படாம இருந்து நம்ம கோரிக்கையை வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க. கோரிக்கையை வச்சு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன குடும்ப கடன் பிரச்சனையா நந்திய பெருமாள் முறையிட்டு அந்த சிவன் அருளாலே உங்களுக்கு அவன் அருளாலே எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு அதிசயம் வேணுமா சொல்லுங்க? இன்னைக்கு நமக்கு தென்றல் காத்த விட்டு மக்களே இந்த பூஜையில திருவிழா பூஜையில கலந்து கொண்டு அதை பற்றி சொல்லுங்க. நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மிகப்பெரிய விஷயம். சரியா? அதான் இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்னும் சொல்ல போறேன் அன்னதானம். அந்த அன்னதானத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லலாம். அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மம் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வீட்டுல கடன் பிரச்சனையால இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கும், நோய் நொடியா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா திருமண பாக்கியம் இருக்காது, பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாம எல்லாம் தீர்க்கப்படும். இது கண்கூடா அன்னதானம் செய்யுங்க. நீங்க என்னதானம் கொடுத்தாலும் சரிதான், அன்னதானம் மட்டும் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய பாவ கணக்கு தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை நீங்கி நம்மளுடைய பகவான் அது பேரு யாரோ முகம் தெரியாத சரியா? அதனாலதான் சொல்லுவோம், கண்டிப்பா அன்னதானம் செய்ய. நம்ம கோயிலுக்கு வாரம் வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒரு பையன் நம்ம கொடுத்துட்டோம்னு தினசரி சாப்பிட முடியாத ஏழைகள் சாப்பிடுகிறார்கள், வயதானவர்கள் சாப்பிடுகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் சாப்பிடுகிறார்கள், பார்வையற்றவர்கள் இல்லை. கோடீஸ்வரன் வரிசைக்கு முன்னாடி போயெல்லாம் வாங்க முடியாது. வரிசைன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படி ஒரு அருமையான ஒரு தலம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த அன்னதானம் தான். சிக்கனை பிடிச்சுக்கோங்க. அவனை பிடிக்கணும்னா இந்த அன்னதானம் செய்யும். வருஷத்துல ஒரு நாள் தினசரி முடிஞ்சா செய்யுங்க, வேண்டாம்னு சொல்லணும். வருஷத்துல ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய அன்னதானத்துல இந்த வரிசையில நான் சொன்னேன் இல்லையா, பணக்காரன் வருவான், ஏழை வருவான், கோடீஸ்வரன் எல்லாம் வருவான்னு சொன்னா இறைவனும் உள்ள வருவான். அது ஒரு ரூபத்துல வருவான், நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க எந்த கோயில அன்னதானம் போட்டாலும் சரி, அந்த வரிசை நீ மாரியம்மன் கோயில் அன்னதானம் போட்டீங்கன்னா அந்த மாரியம்மாவே ஒரு மாநில ரூபம் எடுத்து வந்து சாப்பிடும். நான் சொல்ல அனைத்து அடியார்களும் அவரவரோட குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அகத்தீஸ்வரையாவை மனசுல நினைச்சுக்கோங்க. நம்ம பூமாதேவியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க எல்லாரும். சித்திவின சரணம் என்னயனே, உத்தமனே வருவாய், மூவந்தினி வரம் தருவாய், துன்பம் போக்கி நிற்கும் தூயன கணபதியே, தூயவர்
போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. வளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. அனைவரும் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கவும். ஆதி பராசக்தி அமிர்தி ஸ்திதி விநாசனம் சக்தி பூதே சனாதேவி அக்னி விளக்கே நாயகியே காந்தி விளக்கே முன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு உடம்போட எண்ணெய் விட்டு கோலம் கொட்டி நீரைய பால் பசுவை தாரும் அம்மா. மாதர் ஏற்றும் விளக்கிடுவே விளக்கிடுவே அன்பை வளர்க்கும் விளக்கிடுவே இல்லம் தன்னில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே கங்கை செய்யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நம்ம ஆத்தாளையங்கள் மாதுளம் புனிரத்தாளை புவியடங்க காத்தாளை விளக்கோட அடிபாகத்துல வெத்தலைய எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமத்துல அர்ச்சனை பண்ணி அப்படி அந்த ஓம் இச்சா சக்தியை நமக. ஓம் பிரியா சக்தியை நமக. ஓம் ஸ்வர்ண சொருபிணியை நமக. ஓம் ஜோதி லட்சுமியை நமக. ஓம் ஜீவலட்சுமியை நமக. ஓம் மகாலட்சுமியை நமக. ஓம் தனலட்சுமியை நமக. ஓம் தானியலட்சுமியை ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பத்மலாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் தன்மயை நமக. ஓம் தீர்த்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரண்யை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. நாசினியை நமக. ஓம் தாரித்ரிய நாசினியை நமக. ஓம் பயநாசினியை நமக. ஓம் சரண்யாயை நமக. ஓம் ஆரோக்கியதாயை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம்
நமக ஓம் வாக்தேவியை நமக ஓம் பாரத்யை நமக ஓம் பாரத்யை நமக ஓம் கோவிந்த ரூபிணியை நமக ஓம் கோவிந்த ரூபிணியை நமக ஓம் சுபத்ராய நமக ஓம் நிரஞ்சனாயை நமக ஓம் நித்யாயை நமக ஓம் நித்யாயை நமக ஓம் கோமத்யை நமக ஓம் கோமத்யே நமக ஓம் மகாபாலாயை நமக ஓம் மகாபாலாயை நமக ஓம் ஹம்சனாயை நமக ஓம் ஹம்சனாயை நமக ஓம் வேதமாத்ரை நமக ஓம் வேதமாத்ரே வேதநாசினியை நமக ஓம் சுகப்பிரதாயை நமக ஓம் சுகப்பிரதாயை நமக ஓம் சர்வேஸ்வரியை நமக ஓம் சர்வேஸ்வரியை நமக ஓம் சர்வமந்திர சொருபிணியை நமக ஓம் சர்வமங்கள சொர்ஜன்யை நமக ஓம் மனோன்மணியை நமக ஓம் மனோன்மணியே நமக ஓம் மகேஸ்வரியை நமக ஓம் மகேஸ்வரியை நமக ஓம் பரிமள பரிமள பத்ர பத்ர புஷ்பாணி புஷ்பாணி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி விளக்கோட அடிப்பக்கத்துல அப்படியே சமர்ப்பிக்கணும். சிவன் போற்றி. ஓம் அப்பா போற்றி. ஓம் அப்பா போற்றி. ஓம் அரணே போற்றி. ஓம் அரணே போற்றி. ஓம் ஓம் அழகே போற்றி. ஓம் அத்தா போற்றி. ஓம் அத்தா போற்றி. ஓம் அற்புதா போற்றி. ஓம் அற்புதா போற்றி. ஓம் அறிவா போற்றி. ஓம் அறிவா போற்றி. ஓம் அம்பலா போற்றி. ஓம் அம்பலா போற்றி. ஓம் அரியோய் போற்றி. ஓம் அரியோய் போற்றி. ஓம் அருந்தவா போற்றி. ஓம் அருந்தவா போற்றி. ஓம் அணுவே போற்றி. ஓம் அணுவே போற்றி. ஓம் அகண்டா போற்றி. ஓம் அகண்டா போற்றி. ஓம் ஆதியே போற்றி. ஓம் ஆதியே போற்றி. ஓம் ஆரங்கா போற்றி. ஓம் ஆரங்கா போற்றி. ஓம் ஓம் உடையாய் போற்றி. ஓம் உடையாய் போற்றி. ஓம் உணர்வே போற்றி. ஓம் உணர்வே போற்றி. கலியே போற்றி. ஓம் கலியே போற்றி. ஓம் கலையே போற்றி. ஓம் கலையே போற்றி. ஓம் காருண்யா போற்றி. ஓம் கருவே போற்றி. ஓம் குணமே போற்றி. ஓம் குணமே போற்றி. ஓம் பூஷா போற்றி. ஓம் புத்தா போற்றி. ஓம் சடையா போற்றி. ஓம் சடையா போற்றி. ஓம் சங்கரா போற்றி. சிவமே போற்றி. ஓம் சிரமே போற்றி. ஓம் சிரமே போற்றி. ஓம் சித்தா போற்றி. ஓம் சித்தா போற்றி. ஓம் சீரா போற்றி. ஓம் சீரா போற்றி. ஓம் சுடரே போற்றி. ஓம் சுடரே போற்றி. ஓம் சுந்தரா போற்றி. ஓம் சுந்தரா போற்றி. ஓம் செல்வா போற்றி. ஓம் செல்வா போற்றி. ஓம் செங்கனா போற்றி. ஓம் செங்கனா போற்றி. ஓம் செம்பொனா போற்றி. ஓம் செங்கனா போற்றி. ஓம் சொல்லே போற்றி. ஓம் சொல்லே போற்றி. ஓம் ஞாயிறே போற்றி. ஓம் ஞாயிறே போற்றி. ஓம் தமிழே போற்றி. ஓம் தமிழே போற்றி. ஓம் தத்துவா போற்றி. ஓம் பெரியோய் போற்றி. ஓம் பொருளே போற்றி. ஓம் பொருளே போற்றி. ஓம் பொங்கரவா போற்றி. ஓம் பொங்கரவா போற்றி. ஓம் மணியே போற்றி. ஓம் மணியே போற்றி. ஓம் மதிசூடியே போற்றி. ஓம் மதிசூடியே போற்றி. ஓம் மருதே போற்றி. ஓம் மதே போற்றி. ஓம் மந்தா போற்றி. ஓம் மஞ்சா போற்றி. ஓம் மணாளா போற்றி. ஓம் மணலா போற்றி. ஓம் மெய்யே போற்றி. ஓம் மெய்யே போற்றி. ஓம் உயிரே போற்றி. ஓம் உயிரே போற்றி. ஓம் முத்தா போற்றி. ஓம் முத்தா போற்றி. ஓம் முதல்வா போற்றி. ஓம் முதல்வா போற்றி. ஓம் வாழ்வே போற்றி. ஓம் வாழ்வே போற்றி. சேற்று போற்றிகளை ஓத வேண்டும். கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகையிலும் நிலை பெற்றிருக்க வேண்டும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. போகமும் வளர்ந்திருந்தாய் போற்றி. வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. இயற்கையாய் அறிவொளி ஆனாய் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. பெருக்க பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. பேரருட்கடலாம் பொருளே போற்றி. பேரருட்கடலாம் பொருளே உலகும் தொழும் நோய் போற்றி. அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி. ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஆனந்த அறிவொளி
உலகமும் ஆனாய் போற்றி எல்லா உலகமும் மானாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி புகழல் விளக்கே போற்றி போற்றி புகழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் ஒப்புற வாழ்வருள் போற்றி உலகம் ஒளி விளக்கே போற்றி 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 ஓம் பிரம்மார்ப்பணம் ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மவீர் பிரம்மைத தேன தேன கந்தவ்யம் கந்தவ்யம் பிரம்மகர்ம பிரம்மகர்ம சமாதினா சமாதினம் இப்ப பின்வரும் 6 மந்திரங்களை சொல்லி அம்பக ஓம் முதனாய ஸ்வாக ஓம் சமனாய ஸ்வாக ஓம் சமனாய ஸ்வாக ஓம் பிரம்மணே ஸ்வாக ஓம் பிரம்மணே ஸ்வாக கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகா போல வேதவல்லி விசாலாட்சி கிளிகோல மாமதுரை மீனாட்சி ஆட்சி சொற்கோவில் நான் அமைந்தேன் நீரே அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கண்ணிரண்டும் முன்னுருவை காண வேண்டும் கண்ணிரண்டும் முன்னொருவே காண வேண்டும் காலிரண்டும் முன்னடியை நாட வேண்டும் காலிரண்டும் முன்ன வேண்டும் கண்ணமைக்கும் நாமுனையே பாட வேண்டும் பக்தியோடு கை கூட வேண்டும் எண்ணமெல்லாம் முன்னினைவே ஆக வேண்டும் என்னவெல்லாம் முன்னிலைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் அரியம்மா நெற்றியினில் குங்குமமே நிறைய வேண்டும் நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சினிலும் திருநாமம் நிலவ வேண்டும் நெஞ்சிலும் திருநாமம் நிலவ வேண்டும் கற்றதெல்லாம் நீ இருந்து ஆள வேண்டும் ஜோதியிலே இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்ல
சிவாய. ஓம் நம சிவாய. ஸ்ரீதேவி சொல்லும் போது ஜெய் ஜெய் தேவி சொல்லுங்க. ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஸ்ரீதேவி, சொரபி, நீ எங்கும் நிறைந்தவள், நீ எங்கும் நிறைந்தவள், நீ எல்லாம் வல்லவள், நீ எல்லாம் வல்லவள், நீ எல்லா ஜீவராசிகளிலும் வசிக்கிறாய், நீ எல்லா ஜீவராசிகளிலும் வசிக்கிறாய், நீயே எல்லாவற்றையும் இயக்குகிறாய், நீயே எல்லாவற்றையும் இயக்குகிறாய். எங்களுக்கு பண்பட்ட அறிவும், பண்பட்ட அறிவும், சமநோக்கும், சமநோக்கும், சமநிலை மனமும், சமநிலை மனமும், ஒற்றுமையும் தந்தருள். ஒற்றுமையும் தந்தருள். ஆசைகளை அடக்கி, ஆசைகளை அடக்கி, மனதை கோபம், கோபம், துவேஷம், துவேஷம், லோபம், லோபம், பொறாமை, பொறாமை, அகங்காரம், அகங்காரம், இவைகளிலிருந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தருள். எங்களுக்கு விடுதலை தந்தருள். தெய்வீக நற்குணங்களால் தெய்வீக நற்குணங்களால் எங்களை நிரப்பு. எங்களை நிரப்பு. நாங்கள் எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா ஜீவராசிகளிலும் உன்னையே காண்போமாக. உன்னையே காண்போமாக. நாங்கள் எல்லா நாம ரூபங்களாலும் எல்லா நாம ரூபங்களாலும் உன்னையே போற்றுவோமாக. உன்னையே போற்றுவோமாக. நாங்கள் எப்பொழுதும் உன்னையே நினைப்பு எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருப்பதாக. எங்கள் உள்ளத்தில் இருப்பதாக. நாங்கள் என்றென்றைக்கும் உன்னிடத்திலே இருப்போமாக. உம்மிடத்திலே இருப்போமாக. காலையில் கடவுளை எண்ணு, காலையில் கடவுளை எண்ணு, உன் கடமையை துணிவுடன் பண்ணு, உன் கடமை அன்புடன் போற்று, மகாசக்தியை அன்புடன் போற்று. குங்குமம் திருநீர் பூசி, குங்குமம் திருநீறு பூசி, இறையன்பர்கள் கூட்டத்தை நேசி, இறையன்பர்கள் கூட்டத்தை நேசி, ஆண்டவன் மகிமையை கேள், ஆண்டவன் மகிமையை கேள். மனசர் தேவர் பதம், தேவர் பதம் போற்றி போற்றி, போற்றி போற்றி. வான்முகில் வலுவாது பெய்க, வான்முகில் வலுவாது பெய்க, மலைவளம் சுரக்க, மலைவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, மன்னன் போர்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நான்மறை அறங்கள் ஓங்குக, நச்சமம் வேள்வி மல்க, நச்சவம் வேள்வி மல்க, மேன்மைகோள் சைவ நீதி மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். விளங்குக உலகமெல்லாம். சங்கராய 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 மங்களம், சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம், ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம், சீதாராம மங்களம், ராதா கிருஷ்ண மங்களம், சீதாராம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் உச்சரிக்கும் சிச்சவைக்கு மங்களம், நிச்சயா ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம், ஞான தீபம் ஏற்றி என்றும் ஞான தீபம் பாடுவோம், தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம், தர்மசக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம், தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம். கண்களை மூடி இருதய தாமரை மேல் அம்பிகை வீச்சிருப்பதை காணுக. அனைவரும் கீழ்வரும் பிரார்த்தனையை கேட்டு சொல்லுக. ஓம் சர்வே பவந்து சுகின, ஓம் சர்வே பவந்து சுகின, சர்வே சந்து நிராமயா, பத்ராணி பஷ்யந்தே, மா கச்சி துக்க பாக்பவே. மா கச்சி துகபாக்பவே. எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் இன்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும். ஓம் அசதோமா சத்கமய, ஓம் அசதோமா மஸ்கத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, தமசோமா
மரணமில்லா மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக. ஓம் பூர்ணமத ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. பூர்ணமேவாவசியஸ்தே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. அனைத்து அடியார்களும் எல்லாரும் பூமாதேவியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. விளக்க வந்து யாரும் பழக்கன்னு தொட்டுறாதீங்க, சூடா இருக்கும். சின்ன குழந்தைங்க எல்லாம் விளக்க தொட்டுறாம யாருமே தொடாதீங்க. தொடாம விளக்க குளிர வச்சுட்டு வீட்டுல போய் நான் கொடுக்க போறாங்க. அன்னதானத்துக்கு வந்து பிரசாதம் வந்து அந்த வருஷம் இருக்கலாம், கடைசி வருஷம் வடக்கடைசியில் இருக்கவங்க
வடகரை வந்தார் சாம்பவர், சாம்பவர் வடகரையானது. தென்கரை நின்றார் அகத்தியர், தென்னகத்து காசி ஆனது. அனுமனம் வந்தது ஆறு, அனுமன் நதி என பேர் வந்தது. தென்னகத்தின் காசியை பாருங்கள், அகத்தியனின் அருள் பெற வாருங்கள். எண்ணங்கள் சிவனை தேடுங்கள், முக்கண்ணனின் பாதங்களில் மோதுங்கள்.